பிரவீன் வந்து யமுனாவை சந்திக்கிறாரு. யமுனா கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு யமுனா வந்து சாரிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. காவேரியோட தங்கச்சி வந்து இருந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டியே, சுயநலமாக இருப்பியா எப்போவுமே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்து நீ விளையாட்டுக்கு பண்ணது எவ்வளோ பெரிய விபரீதம் ஆயிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? காவேரி எப்படி கஷ்டப்பட போகிறான்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் காவேரியை பற்றியே கவலைப்படுறீங்க. அக்கா வந்து கஷ்டப்பட மாட்டா, தேவையில்லாமலாம் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எப்படி நீ பண்ணாலும் சரி, நீ என்னை ஏமாத்துறது ரொம்ப பெரிய தப்பு. இங்கே பாரு யமுனா, இதுக்கப்புறம் வந்து உன் மூஞ்சிலே முடிக்க எனக்கு மனசே கிடையாது. தயவு செய்து இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க யமுனா. அடுத்து வந்து விஜயும் காவேரியும் வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வெளியே வந்து ஒரே சத்தமாக இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அந்த டைமில் பசுபதி வந்து சமைய வான வெடிக்கைலாம் போட்டு பட்டாசுலாம் வந்து வெடித்து செமையாக கொண்டாடிட்டு வராரு. அதை பார்க்கும்போது ஒன்றும் புரியாமல் 2 பேருமே யோசிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாரு பசுபதி வந்து, என்னம்மா காவேரி, நீயும் இங்கே தான் இருக்கியா? ரொம்ப நல்லதாக போச்சு. என் பொண்ணோட கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சாலே இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. பார்த்தா வந்து செம்மையாக டான்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க வந்து ராகினியும் அதுக்கப்புறம் அஜயும். அதை பார்க்கும்போது செம்ம கடுப்பாது எல்லாருக்குமே. விஜய் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அப்படியே பார்த்து வந்து முறைக்கிறாரு. என்னப்பா நீயும் இங்கே தான் இருக்கியா? ரொம்ப நல்லதாக போச்சு. பெரிய மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காரு, சின்ன மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காரு. இனிமேட்டு கொண்டாட்டம் தான். சரி எப்படியோ நான் வந்து ரிசப்ஷன் கூப்பிடலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி நீங்களே வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து அப்படியே வந்து முறைக்கிறாங்க காவேரி. என்னம்மா, என் பொண்ணோட கல்யாணம் வந்து நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணேன், கடைசியில் நடந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு என் பொண்ணு வரப்போறா. என் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்தா நீ அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. யார் இருக்க முடியாது, என் பொண்டாட்டி அங்கே தான் இருப்பா, ஏன்னா அது என் வீடு அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. என்னது ஓ வீடா? ஓ வீடுனா வந்து உன் பொண்டாட்டி இருக்கலாம், அது உன் வீடு இல்லைப்பா, உன் தாத்தாவோட வீடு. உன் தாத்தா வீட்டுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை என் மருமகனுக்கு இருக்குது, புரியுதா? அதனால் நீ ஒன்றும் பண்ண முடியாது. அது நீ வந்து நினச்சிட்ருக்கியா என் பொண்ணை வரவிடாமல் பண்ணலான்னு? அந்த உரிமை உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற. என்னது, எனக்கு அந்த உரிமை கிடையாது? பாத்தியா காவேரி இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, அந்த வீடு என் பேரில் இருக்குது, என்னோட வீடு அது, புரியுதா? தாத்தாவோட வீடுலாம் கிடையாது. அது தாத்தாவோட வீடுன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அது என்னோட வீடு. ஏன் உன் மாப்பிள்ளைக்கிட்ட கேளுங்க, இல்லைன்னா உங்கள் சம்மந்தி இருக்காங்களே, அதான்ப்பா எங்கள் சித்தப்பா, அவர்கிட்ட கேளுங்க, அவருக்கு தெரியும் எது உண்மைன்னு சொல்லிட்டு. என் வீட்டில் என் பொண்டாட்டி தான் இருப்பா, நீங்களாம் இருக்க சான்ஸே கிடையாது, புரியுதா? வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியது. வேணா ஒன்று பண்ணுங்களேன், அந்த அஜய் வேலைக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது, அங்கேயும் எந்த பொறுப்பும் செய்கிறது கிடையாது, வேஸ்ட்டு தான். அதுக்கு வீட்டோட மாப்பிள்ளை இங்கேயே தங்கிக்கிட்டோன்றேன், கொடைக்கானலே வச்சுக்கங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி, உங்கள் பொண்ணையும் உங்கள் மருமகனையும், புரியுதா? அப்படின்னோடனே உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு பசுபதி. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு, நீ எல்லாம் அப்படிலாம் பண்ணதுக்கு சான்ஸே இல்லை, அப்படிலாம் பண்ணவே முடியாது அப்படின்னோடனே, நான் அப்படி தான் பண்ணுவேனா பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இதே மேலத்தாளத்தோடு என் வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்போ புரிஞ்சுப்பீங்க இந்த விஜய் யாருன்னு சொல்லிட்டு. என்னப்பா ரொம்ப தான் பயமுறுத்துற, இது என் ஊர் தெரியும்ல? என்னது உங்கள் ஊரா? உங்களுக்கு தான் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த ஊரை. இந்த ஊர் என் ஊரு தான், ஏன்னா என் பொண்டாட்டிக்கு இந்த ஊரில் எல்லா உரிமையும் இருக்குது, அதே உரிமை எனக்கும் இருக்குது, புரியுதா? அதனால் அடக்கி வாசிக்கிறது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. நீ வா காவேரி போகலான்னு சொல்லிட்டு தோல் மேலே கை போட்டுன்னு போகிறாரு. அப்படியே காவேரி பார்த்து முறைச்சிட்டே போகிறாங்க. இதெல்லாம் கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறார் பசுபதி. இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னு. என்ன மாமா, விஜய் வந்து அப்படி சொல்லிட்டு போகிறான், அது அவன் வீடுன்னு சொல்லிட்டு போகிறான், என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஐயோ செமையாக மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லிட்டு அஜய் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல அன்பரசு வந்துடுறாரு. விடுங்க, அவன் வேணும்னு பேசிகிட்டு இருக்கான், அதை போய் பெரிய விஷயமா எடுத்துகிட்டு இருக்கீங்க, நம்மளை வெறுப்பேற்றதுக்காக அப்படி பேசுகிறான், அவனாலலாம் ஒன்றுமே பட முடியாது, அந்த வீட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து அப்பா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசை கேட்டோன்னே, அமைதியாடுறா அப்படின்றாரு. நான் பார்த்துக்கிறேன் சம்மந்தி, நீங்கள் கவலைப்படாதீங்க, முதல்ல நம்ம ரிசப்ஷன் முடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கூட்டிகிட்டு போகிறாரு அன்பரசு. இதோட முடியுது.